வெண்ணிலா, ஏன் அழற? ஒன்னும் இல்ல அத்தை. பொய் சொல்லாத. ஏன் அழுதுட்டே வர? என்ன நடந்துச்சு? அது வந்து அவருக்கு கால்ல அடிபட்டுருச்சுல்ல, அத பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு அத்தை. இதுக்கா அழற? சின்ன அடிதானே, அதெல்லாம் பயப்படாத, ஒன்னும் இல்ல. நான் வந்ததுல இருந்து உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ சந்தோஷமா இருக்கியா? என்ன அத்தை திடீர்னு இப்படி கேக்குறாங்க? ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமா? என்னம்மா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? அது நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன அத்தை கஷ்டம் வரப்போகுது? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தை. வருணுக்கு யாரையாவது பிடிக்கும்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? ஏன் இப்படி கேக்குற? ஐயோ அத்தை, நான் தப்பான அர்த்தத்துல கேட்கல. வருணுக்கு இந்த வீட்ல யார ரொம்ப பிடிக்கும்னு கேட்டேன் அத்தை. வருணுக்கு எப்பவும் என்னதான் ரொம்ப பிடிக்கும். என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான். இனிமே உன்னதான் பிடிக்கும்னு சொல்லுவான். ஏன்னா அவன் உன் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கான். I love you, baby. அத்தை அவரை எவ்வளவு நம்புறாங்க. இவ்வளவு நடந்த அத்தைக்கு எதுவுமே தெரியல. அவங்க சந்தோஷத்துக்காக இது தெரியவும் கூடாது. வெண்ணிலா, ஒன்னும் இல்ல அத்தை, நான் அக்காவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அத்தை, நீங்க எப்படி இங்க? அத நான் கேட்கணும். இது ஏன் ரூம்? நீங்க என்ன பண்ற? நான் ரூம் க்ளீனா இருக்கான்னு செக் பண்ண வந்தேன். போ. போட்டோ அங்கதானே வச்சேன். எங்க போயிருக்கோம்? ரூம் முழுக்க தேடிட்டேன், நல்லா தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. யார் எடுத்திருப்பா? அத்தை பாக்குற மாதிரி கரெக்டா பெட்ல தான் வச்சேன். ஆனா யார் எடுத்திருப்பா? நேரா போனேன், தேடினேன், பெட்ல வச்சேன். ஆனா வான்மதி, சொல்லுங்க. அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாடிக்கு வரீங்களா? பரவாயில்ல, இங்கேயே சொல்லுங்க. இல்ல, இது இங்கே சொல்ல முடியாது, கொஞ்சம் தனியாக தான் சொல்லணும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் மாடிக்கு வாங்க. ஐயோ, விரதம் இருக்கிற நேரத்துல இவர் வேற தனியா கூப்பிடுறாரு. அதை சித்தி கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ணணும் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கான். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், அந்த சாராவை நம்பாத, அவளை மறந்துட்டு வெண்ணிலா கூட வாழுன்னு. ஆனா அவன் கேட்கல. ஏங்க, உங்க தம்பி மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கும்போது எதுக்காக என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா அவளால தாங்க முடியாதுங்க. வான்மதி, வான்மதி, ப்ளீஸ் ப்ளீஸ், இது நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. எப்படியாவது இந்த விஷயத்தை சித்திக்கு தெரியப்படுத்ததான் வருண் இப்படி பண்ணியிருக்கான். ஆனா நான் விட மாட்டேன். எப்படியாவது அவன் மனசை மாத்தி வெண்ணிலா கூட அவனை சந்தோஷமா வாழ வைக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவீங்களா? இதுல வருண் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் தங்கச்சி வாழ்க்கையும் இருக்கு. நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ் வான்மதி. அத்தை, அக்கா
அக்கா எல்லா பரிகாரமும் கரெக்டா பண்ணிட்டா. கடைசியா பாத பூஜைய பண்ணி விரதத்தை முடி. சீக்கிரமா தோஷம் எல்லாம் நீங்கி என் பையன் கூட சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா? நீ குடும்பத்தை பிரிப்பேன்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க வச்சிட்டேன் பாத்தியா? இதுக்கப்புறமும் நீ மாறல, நான் மாத்துவேன். இந்த குடும்பத்தை உடைச்சு வெண்ணிலாவை வீட்டை விட்டு துரத்தலாம் நினைச்சா என்ன எல்லா காலையும் விழ வச்சிட்டீங்கல்ல, உங்களை சும்மா விட மாட்டேன். அம்மன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. மனசு மாறுனா எல்லாம் மாறும். சந்தோஷமாயிரு. ஐயோ அம்மா. அம்மா முடியலையே. கால் வலிக்குதே. சொல்லுங்க. கால் ரொம்ப வலிக்குது. நான் காலையில ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விட.